வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் புதுசாக தமிழுக்கு ஒரு புக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த புக்கை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதான் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்ம டிஎன்பிசி சொன்ன அந்த சிலபஸை இங்கே முன்னாடியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்ஸ் போட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். அதோட ஃப்ரண்ட் பேஜ் ஒயிட் கலரில் இருக்கும். உள்ளே எப்படி இருக்குங்கிற பற்றின டீட்டெயிலு, புக்கோட டீட்டெயிலு, உள்ளே எப்படி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இந்த புக்கை எப்படி ஆன்லைனில் வாங்குறது, இந்த புக்கோட ப்ரைஸ் என்ன, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலையும் போய் வாங்கலாம். பக்கத்தில் இருக்கிற அந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அகாடமி போய் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் எல்லா டீட்டெயிலையும் நான் வீடியோவில் ஃபுல்லாக கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன ஒன்றுனா புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். A3 போட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் இந்த புக்கோட இது. ஸோ பெரிய சைஸாக இருக்கும். பேக்குள்ளே வைக்க முடியல. ஸோ அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி புக்கு சூப்பராக இருக்குது. ஸோ புக்கோட ஃபுல் டீட்டெயில், ஃபுல் கண்டென்ட் பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஸோ புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்க. நான் அந்த வீடியோ தம்ப்நெயிலே காட்டியிருப்பேன், முன்னாடியும் காட்டினேன். ஸோ இது புக்கோட அடுத்த பேஜ். நான் வாங்கிட்டு நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அட்டை போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ புக்கோட உள்ளக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும். அந்த முன்னாடி பேஜ் எப்படி இருக்குமோ அதை இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இலக்கணம்லேருந்து எத்தனை கேள்வி வரும், அந்த டிஎன்பிசி சிலபஸ் கொடுத்தாங்க, நியூ சிலபஸ். அதில் சொல்லியிருந்தது தான். சொல்லதிகாரம் அதில் 15 கொஸ்டின், எழுதும் திறன் 15, கலைச்சொற்களில் 10, வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் 15, எளிய டிரான்ஸ்லேட் பண்ணுறது அதில் 5, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இலக்கியம், திருக்குறள் கொடுத்துருந்தாங்க. திருக்குறள் 17 கீழ்க்கணக்கு நூல்கள். ஸோ அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து 15 கொஸ்டின். ஸோ இப்படி கொடுத்ததெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே நமக்கு எவ்வளோ கேள்வி கொடுப்பாங்க, டிஎன்பிசி சொன்னது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேயா, இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட ரேட் 970. ஆனால் ஆஃபர் ப்ரைஸாக 485 கொடுத்துட்ருக்காங்க. 50% ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும்போது பார்ப்போம், அதில் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதில் பார்ப்போம். ஸோ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் டிஎன்பிசியோட சிலபஸ். அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. இலக்கணம் இது, சொல்லதிகாரம்னா இது எவ்வளவு, எழுதும் திறன், வாசித்தல், கலைச்சொற்கள் எல்லாமே கவர் ஆகிருக்கு. நான் புக்கை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறேன். எளிய மொழிபெயர்ப்பு, இந்த இலக்கியங்கள், திருக்குறள்லேருந்து ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 20 அதிகாரம், அறநூல்கள், ஸோ நாலடியார், இதில் கொடுத்த இது பற்றின செய்திகள்லாம் இருக்குது. தமிழின் தொன்மை, இந்த புலவர்கள் உவேசா, மீனாட்சி சுந்தரம், இவங்க பற்றின இது, தேவநேய பாவனார், ஸோ தமிழ் சான்றோர்கள், இந்த தலைவர்கள் பற்றின இதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். புக்கோட உள்ளக்க இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எழுத்து, இலக்கணம் இருக்க 25 கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்காக பிரித்தெழுத, சேர்த்தெழுத, சந்திப்பிழை, குரில் நெடில், லகர லகர லகர, நகர நகர, ரகர ரகர, இன எழுத்துக்கள், சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்து, ஒருமைப்பன்மை, இந்த மாதிரி வேர்ச்சொல், எதிர்ச்சொல், எழுத்துப்பிழை, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்ததில் எதிர்ச்சொல். ஸோ உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ சிலபஸில் உள்ளது அப்படியே இருக்கும். ஸோ பழைய புக்கு, புது புக்கு எல்லாமே சேர்த்து மொத்தமாக அவங்க ஓவரால் கண்டென்ட்டாக எல்லாமே எடுத்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளக்க பார்க்க தெரியும். இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுகெல்லாம் புணர்ச்சி படி படித்தோன்னா புரியும், நமக்கு மேட்ரு என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ எப்படி கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கில் உள்ளதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுத தெரியும்னா ஃபஸ்ட்டு புணர்ச்சி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக முன்னாடி புணர்ச்சியை சொல்லிவிட்டு ஸ்கூல் புக்கில் உள்ளது, ஸ்கூல் புக்கு 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம், அதில் புக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு கொடுத்துட்டு 6ஆம் வகுப்பு சமச்சீர் பாடத்திட்டம்னா பழைய புக்கு. ஸோ பழைய புக்கு இல்லை, அதை நான் எங்கே படிக்க அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த புக்கு வாங்கினாலே இதிலே இருக்குது. ஸோ 6ஆம் வகுப்பு பழைய புக்கு, 7ஆம் வகுப்பு பழைய புக்கு, 8th. ஸோ 8th நிறையா இருக்குது. 9th பழைய புக்கு, 10th பழைய புக்கு. ஸோ இந்த மாதிரி பழைய புக்கில் உள்ளது எல்லாருமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ புது புக்கும் பழைய புக்கும் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. ஸோ கவலைப்பட தேவையில்லை. சந்திப்பில்லைனா வல்லினம் மிகும் இடம் மிக இடம், அதை தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும். ஸோ அது தெரிஞ்சால் தான் நம்ம அந்த சென்டென்ஸ் கரெக்டாக எங்கெங்கே இக்கு வரும், இச்சு வரும், ஸோ எல்லாமே எங்கெங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சு பார்க்க முடியும். ஸோ அதுக்காக எல்லாமே விளக்கமாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க.
முந்தைய ஆண்டு வினாக்கள் இந்த சந்திப்பிழையில் கேட்டது அந்த கரெக்டான சென்டென்ஸை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் போட்டு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கடுத்து அப்படியே வேறு ஏதாச்சும் ஒரு டாபிக் பார்ப்போமா? இந்த இப்போ தொழில் பெயர்னு பாருங்களேன். தொழில் பெயர்னால் இந்த தொழில் பெயர் விகுதி இருக்க தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சாலே போதும், அது தொழில் பெயராக என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த விகுதிகளை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தொழில் பெயராக இது பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. தொழில் பெயர் ஸ்கூல் புக்கில் இந்த முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக இங்கே கம்பைன் பண்ணி ஒரே இதாக இருக்குது. ஏன் நான் வாங்கிக்க சொல்கிறேன்னா, அது வாங்குறது வாங்காத உங்கள் விருப்பம். ஆனால் நமக்கு ரிவிஷன் டைமில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக் எல்லாத்தையும் உட்காந்து திரும்ப ரிவிஷன் பண்ணிவிட்டு தேடி தேடி படிக்கலாம் முடியாது. ஸோ அதுக்காக இது இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து அயற்சொல், தமிழ் சொல், வேறு மொழி சொல், தமிழில் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே பாக்ஸில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த டாபிக் பாருங்களேன், பொருந்தாத சொல்லை கண்டறிதல்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எது மேட்ச் இல்லையோ அந்த மேட்ச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஸ்கூல் புக்கிலலாம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இப்போ சிலப்பதிகாரம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதில் ஐம்பெருங்குழு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது இந்த தொல்காப்பியம், அதில் ஐம்பொறி, ஐம்புலன், ஐம்பால், இந்த ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்ட் படி எங்கேருந்து கேட்குறாங்கன்னா, அந்த நம்ம 10th புது புக்கில் தேவநேய பாவனார் தமிழ் சொல்வளம்னு ஒரு இது இருக்கும். அந்த இதிலிருந்து தான் எல்லாத்தையும் வந்து தாவரங்களின் இளமை பெயர், பூவின் நிலைகளில் பொருந்தாதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருந்து தான் அதிகமாக கொஸ்டின் வருது. நான் ஒரு 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தேன். புது சிலபஸ் படி கேட்டேன் அந்த கொஸ்டின். அதெல்லாம் பார்க்கும்போது அதிலிருந்து அதிகமாக வருது. அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து தேவநேய பாவனார் பற்றி பின்னாடி கொடுப்பாங்க. ஸோ நான் அதையும் காட்டுறேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பாக்ஸில் மொத்தமாக. ஸோ இந்த புக்கில் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாமல் வாங்கலாம். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு பயிற்சி வினாக்கள்னு கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, விடைகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கடைசியாக. ஸோ எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து இப்போ அகர வரிசைப்படின்னு பார்ப்போம் வச்சுக்கோங்களேன். அகர வரிசைனா ஒன்றுமே இல்லை, மேட்ரு தெரிஞ்சால் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஆனா, அவனா, ஈனா, ஊனா, அக்கு வரைக்கும் இது பண்ணணும். அந்தபடி இருக்கிற சொல்ல ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அதுக்கடுத்து இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இர், இல், இவ்வில், இல், இற்று, இன்னு. ஸோ நமக்கு இக்கு, இங்கு, இச்சு தெரியுமா? ஸோ அந்தபடி சொற்களை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இக்கு இஞ்சுன்னா காக்கா, கீக்கி, கூக்கு, கேக்கே, கோ, கை, கோகோ, கவ் அந்த மாதிரி. ஸோ அதில் உள்ளது ஃபஸ்ட்டு ஆனா அவனால் ஏதாச்சும் சொல்லு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இக்கு, இங்கு, இச்சு இந்த ஆர்டர் படி. இப்போ கா வரிசையிலே ஒரு 2-3 சொல் இருந்துச்சுன்னா அதில் அந்த காக்கா, கீக்கு, கூக்கோ, கேக்கே இந்த மாதிரி இந்த ஆர்டரில் இது பண்ணணும். ஸோ இப்படி தான் இது பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் ஒரு இது பார்ப்போமா? இப்போ இந்த 71வது எக்ஸாம்பிள் பாருங்களேன். நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆனா அவனால் எதுவும் இருக்கா பார்க்கணும் உயிரெழுத்துக்களில். ஸோ இருக்குது, உயிரெழுத்துக்களில் இருக்குது. அப்போனா அதை முதல்ல எழுதணும். ஸோ அன்புன்னு எழுதிட்டோம். அதுக்கடுத்து உயிர்மை எழுத்துக்கள், உயிரெழுத்தும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்தால் உயிர்மை எழுத்துக்கள் வரும். ஸோ அதுதான் இங்கேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ தெளிவாகவே விளக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கடுத்து பார்க்கணும். இருக்குது மற்ற எல்லாமே உயிரெழுத்தாக தான் இருக்குது. அதை ஆர்டர் படி பார்க்கும்போது இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈரில், வில், இல், இற்று, இன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது தா வரும், தா வரிசை வரும். அதுக்கடுத்து நா வரிசை வரும், பா வரிசை வரும், மா வரிசை வரும், வா வரிசை வரும். ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ வாலே 2 எழுத்து இருக்கு வச்சுக்கோங்களேன். வா, வா, வி, வி, வீக்கு எடுத்து தான் வி வரும். ஏன்னா ஆனா, அவனா, ஈனா, ஈனா அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள், அந்த உயிரெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் தெரிஞ்சாலே போதும். ஸோ இதை ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து 2 பொருள் தர சொற்கள் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. சொல்லும் பொருளும் அறிதல், அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. பொருள் தெரிஞ்சுக்கலாம். எதிர்ச்சொல்லும் அப்படி தான் இருக்குது. எதிர்ச்சொல்லும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளது. ஸோ 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம், 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு,
12ஆம் வகுப்பு புது புக்கு. அதுக்கடுத்து 6ஆம் வகுப்பு சமச்சீர்னா பழைய புக்கு சரியா? சமச்சீர் பாடம்னு கொடுத்தாலே அது பழைய புக்கு. 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு. ஸோ 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 10, 11, 12 இருக்கும். 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. ஸோ 11th புக்கில் கொஞ்சம் நிறையா இருக்குது பொருள். ஸோ ஓகே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா பொருளும் இருக்குது. ஸோ இதையே படிச்சிடலாம் மொத்தமாக. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா புக்கை வச்சு படித்து இது பண்ணணுங்கிறதுக்காக தேடி அந்த டைமில் வந்து நமக்கு டைம் இருக்காது. ஸோ அதுக்காக ஸ்பீடாக படிக்கிறதுக்காக இது எல்லாமே மொத்தமாக அந்த ஒரு புக்கில் இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக படிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் உள்ள இதாக படிங்க. இப்போ 12ஆம் கிளாஸ்னால் 12ஆம் கிளாஸ் ஒரு நாளைக்கு படிங்க, 11ஆம் கிளாஸ் ஒரு நாளைக்கு படிங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா தான் படிக்க முடியும். மொத்தமாக ஒரேடியாக உட்காந்து படித்தோன்னா படிக்க முடியாது. ஓகே, அதுக்கடுத்து அடுத்த இது எப்படி இருக்குது பார்க்கலாம். அதுக்கடுத்து கலைச்சொற்கள்னு ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அந்த இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளது. இவங்க வந்து ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கில் உள்ளதே போதும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் இருக்கும் தெரியுமா, அதுவே போதும். ஸோ ஆனால் இதுவும் ஃபுல்லாக படிச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்கூல் புக்குக்குள்ளே வர்றது, அந்த புக் பேக்கில் உள்ளது எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கலைச்சொற்களும் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து திருக்குறள் பார்ப்போம். திருக்குறளுக்கு முன்னாடி இந்த ஒரு இது பார்த்துருவோம். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் கொடுத்து 15 கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்களே, அதான் இது. இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 10 கொடுத்துட்டு அதிலேருந்து 5 கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு டாப்பிக்கில் கொடுத்துட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ள பழைய புக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் பழைய புக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த புக்கில் உள்ளதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இலக்கியம், இதிலேருந்து 15 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. திருக்குறள், அறநூல்கள், அதுக்கடுத்து ஒரு சில தலைவர்கள் புலவர்கள் பற்றின இது அவங்களாருந்து கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திருக்குறள் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் பற்றின அந்த பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாமலே அந்த 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்களா, அந்த 20 அதிகாரத்தை நான் படிக்க போகிறேன் உட்காந்து படிக்காதீங்க, ஒன்றுமே புரியாது. புரியும், அது வேறு. ஆனால் பேசிக் திருக்குறளை பற்றி இதிலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திருக்குறள் பற்றின பேசிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே அதை பற்றின டீட்டெயிலு, அதோட மொழிபெயர்ப்பு, அதோட சிறப்பு, இந்த மாதிரி சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவில் நமக்கு தெரிஞ்சுக்கணும். திருக்குறளை பற்றி சிறப்பிக்கிற நூல்கள், ஸோ புலவர்கள் எத்தனை பேர், அந்த மேற்கோள்கள், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கடுத்து அந்த 20 அதிகாரம் சிலபஸில் கொடுத்துருக்காங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருளும் கொடுத்துருக்காங்க, அதோட சொற்பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ நல்ல இது நல்லா தான் இருக்குது எல்லாமே. லாஸ்ட் டைமில் மொத்தமாக போய் தேடி இது பண்ணுறதுக்கு மொத்தமாக இங்கேயே படிச்சிடலாம், ஒரே புக்காகவே படிச்சிடலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்களேன், எல்லாமே இருக்குது. பொருள், ஸோ நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து அறநூல்கள், அந்த 17 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அதில் இந்த நாலடியார், நால்மணி கடிகை, அந்த நூல்களை பற்றின பேசிக்கான டீட்டெயிலு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு நூலை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நாலடியார், அதோட ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இந்த நாய்க்கால் சிறுவிரல் போர் நன்கனையர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார நட்பெனம் செய்தானும் சென்றும் கொள்ளல் வேணும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பழைய புக்கில் படிச்சிருப்போம். ஏன்னா நான் பழைய புக்கு படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ அதனால் எனக்கு பழைய புக்கு பாட்டெலாம் தெரியும். ஸோ அதனால் அதுக்கான பொருள், அதுக்கான பாடல் பொருள், சொற்களோட பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து புது புக்கில் இருக்குது. வைப்புலி கோட்படா வாய்த்தேயில் கேடிலை மிக்க சிறப்பின் அரசன் செறில் வல்லவர் எச்சம் எவன் ஒருவன் மக்கள் செய்வன விச்சை மற்றும் வல்லப்பிற அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுவும் பழைய புக்கு தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது நான் பார்த்த வரைக்கும்.
பழமொழி 400. ஸோ ஒவ்வொரு திரிக்கடுகம். ஸோ பழைய புக்கில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க, புது புக்கில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. தமிழின் தொன்மை இது வந்து ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் பாடம் தமிழை பற்றின இது சிறப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே தொல்காப்பியத்தில் என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேச்சு மொழி, எழுத்து மொழி, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து வந்து இந்த புலவர்கள் உவேசா சாமிநாதர், தோவாப்பே, மீனாட்சி சுந்தரனார், உவேசாவோட பதிப்பித்த நூல்கள், இந்த மாதிரி இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கும். உவேசா பற்றின பாடத்தில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இங்கே மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் எழுதின கவிதை நூல் இதெல்லாம் நான் படித்ததே இல்லை, ஆனால் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா டேட்டாவாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இவ்வளோ தான் சொல்லிட்டாங்க. சிலபஸ் வந்து சுருக்கிட்டாங்க. சுருக்கும் போது ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அவங்கள பற்றின எல்லாமே படித்து தான் ஆகணும். ஸோ அது ரொம்ப நல்லது. ஸோ உவேசா பற்றின இது இந்த உத்தமநாதபுரத்து வெங்கட சுப்புரத்தின மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா. இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பழைய புக்கு டேட்டா. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவரோட பணி, சிறப்பு, தோவாப்பே மீனாட்சி சுந்தரனார், சி லக்குவனார், ஸோ இந்த மாதிரி எல்லாரை பற்றினும் கொடுத்துருக்காங்க. தேவநேய பாவனார் சொன்னேன்ல, அந்த பொருந்தாத இதை தேர்ந்தெடுக்க சொல்கிறேன். ஸோ தேவநேய பாவனார் பற்றின செய்திகள்லாம் இங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது கொடுத்துருக்காங்க. இந்த 10th புக்கில் வந்து பாடம் இருக்கும் தமிழ் சொல் வளமாக. அதில் வந்து அந்த தாவரங்களோட கிளை பிரிவு, தண்டு பிரிவு, அடி, குலை வகை, கெட்டுப்போன காய்கனி வகை, இளம் பயிர் வகை, குலை வகை, இந்த மாதிரி மணி வகை, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ இது தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அது எல்லாமே இவங்க மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ புக்கு இல்லாதவங்களும் இந்த புக்கை பார்த்து படிச்சுக்கலாம். தமிழ் வந்து சிலபஸ் சுருக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக டக்குன்னு பார்க்கணுன்னா இந்த புக்கை வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ பெருஞ்சித்திரனார் பற்றின இது, அவரோட பாட்டு, ஜியு போப்பு பழைய புக்லேயும் இருக்கும், புது புக்லேயும் இருப்பார் ஜியு போப்லாம். ஸோ அவரை பற்றின எல்லாமே கொடுத்துட்டாங்க இங்கே. வீரமாமுனிவர், அதுக்கடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர் பாரதிதாசன் பற்றினது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அவரை பற்றின பாட்டு எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க, மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க நமக்கு தேடி படிக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே இருக்குது, இந்த புக்கில் இருக்குது, இங்கே இருக்குன்னு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 9th புக்கில் வந்து குடும்ப விளக்குன்னு பாரதிதாசன் பற்றின இது இருக்குன்னா அவரோட பாடல்கள் கொடுத்து அதுக்கான விளக்கம் கொடுத்து எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் உள்ளது எங்கள் தமிழ், இன்ப தமிழ் கல்வி புது புக்கில் உள்ளது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து தேடி படித்து இது பண்ணுற சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக இந்த ஒரு புக்கை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி படித்தாலும் லாஸ்ட் நேரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு, வாங்கி படிச்சுக்கோங்க. நான் எப்படி வாங்குறதுன்னு அடுத்து சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. எப்படி புக்கு ஆர்டர் போடுறது அப்படின்னு. ஆன்லைன்லேயே வாங்கலாம், ஆன்லைனில் வாங்குறதுன்னு சொல்கிறேன். இல்லாட்டி பக்கத்தில் இருக்க சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி அங்கே போய் வாங்கலாம். ஸோ வீடியோ பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் இந்த புக்கு. ஸோ தேங்க்யூ. எப்படி புக்கு வாங்குறதுன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம புக் வாங்குறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கூகுள் குரோமில் போய் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி .store, அதாவது இந்த லிங்க்கு ஷோ ஆகுது தெரியுமா, இந்த லிங்க்கை தான் அடிக்கணும். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி .store இதை அடிச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி அடிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் வாங்கினனால அடிச்சிருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லிங்க் அடிச்சிங்கன்னா ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் புதுசாக. ஸோ அதில் நீங்கள் போய் பார்க்கணும். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே லாகின் பக்கத்தில் ஒரு இது காட்டுது தெரியுமா. ஸோ அதை வந்து ஒரு பொம்மை சிம்பிள், அந்த லாகினை தொட்டு உங்களோட ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் போகிறீங்கன்னா ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேர், ஜிமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். புக்கு வந்துடுச்சா அந்த ட்ராக் பண்ணுறதுக்கு ஐடி அந்த இதெல்லாம் வரும். ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக ரிலீஸ் பண்ண மேக்ஸ் புக் இருக்குது, இந்த தமிழ் புக் இருக்குது. இதில் உங்களுக்கு சரியாக தெரியாதுனால நான் திருப்பி காட்டுறேன். இதில் பாருங்கள், அவங்க கொடுத்த அவங்களோட புக்கு லிஸ்ட்லாம் எங்கே ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. நமக்கு தேவை வந்து இந்த தமிழ் புக்கு தான் தேவை. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 A3 பொது தமிழ்னு இருக்கா, இந்த புக்கு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ப்ரைஸ் வந்து 485 கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ அந்த புக்கை நம்ம தொடர்றோம்னு வச்சுக்கோங்களேன். டச் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜுக்கு போகும். ஸோ அடுத்த பேஜில் வந்து அந்த புக்கு ஷோ ஆகுது. இதான் இப்படி தான் இருக்கும் அந்த புக்கு. ஸோ 485 ப்ரைஸ் அமௌண்ட் காட்டுதா. கீழே வந்து ஆட் டு கார்ட்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணணும். சுற்றிட்டுருக்கு.
ஸோ இங்கே மேலே நம்ம புக்கை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் உங்கள் ஐடி போட்டு லாகின் பண்ணும்போது பேமெண்ட்டுக்கு போகும். ஸோ ஒரு ஐட்டம் ஒரு புக்கு போட்டிருக்கோம், ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ ₹485 ப்ரைஸ் ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் இது பண்ணணும். இதுக்கடுத்து வந்து நம்ம பேமெண்ட் ப்ரொசீட் டு செக் அவுட், நம்ம இதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணி போகலாம். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணி உங்கள் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க, க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் இது பண்ணணும். இப்படியும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே கிடைக்கிற பக்கத்தில் இருக்கிற சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி உங்கள் ஊரில் இருக்குன்னா, இப்போ நான் வந்து ராம்நாட்னா எங்களுக்கு ராம்நாட்டில் அங்கே இருக்குது. ஸோ நான் அங்கே போய் வாங்கிப்பேன். மதுரைனா மதுரையில் போய் வாங்கிக்கலாம். தூத்துக்குடினா தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி எங்கெல்லாம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இருக்கோ அங்கே போய் நம்ம வாங்கிக்கலாம். அந்த அகாடமியோட பிரான்ச் இருக்கும். ஸோ அங்கே போய் வாங்கிக்கலாம். ₹485 தான். ரீசனிங்க்கு ஒரு புக்கு போட்டிருக்காங்க, ₹100 தான். ஸோ அதையும் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைனில் வாங்கினா இப்படி வாங்கணும், நேரில் போய் வாங்கினா அந்த அகாடமிக்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. பொங்கலுக்கு அப்புறம் எல்லாம் கிடச்சிரும் நாங்கள். ஸோ பொங்கலும் முடிஞ்சிச்சு. ஸோ மண்டேலேருந்து நாளிலேருந்து நார்மலாக இருக்கும். ஸோ ஆர்டர் போட்டால் அவங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஏன்னா பொங்கல் லீவுனால பொங்கல் லீவில் ஆர்டர் போட்டவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும், பொங்கலுக்கு அப்புறம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது அடுத்த மண்டேலேருந்து நார்மலாக வந்துடும். ஏன்னா எல்லா கொரியரும் ஒர்க் ஆகும். ஸோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்துடும். ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க, நேரில் போய் வாங்குறவங்களும் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு போய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.